எனக்கு ஆப்ஷனே இல்லைம்மா. வெல்கம் பேக் டு நோ மோர் ஆப்ஷன். வணக்கம் மக்களே. இந்த 2வது எபிசோடில் நம்ம கோக்கர் வாக்ஸு மற்றும் லேக்கில் இருக்கக்கூடிய காட்சிகளெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு அப்படியே டால்பின் நோஸ் போனோம். ரொம்ப போகும்போது இறக்கமாக இருந்துச்சு, ஒரு வழியாக போயிட்டோம். திருப்பி ஏறும்போது தான் நாக்கு தள்ளி போச்சு. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம அங்கேருந்து கிளம்பி அடுத்து நம்ம போகக்கூடிய பகுதி தான் இந்த 3வது எபிசோடு. நம்ம வட்டக்கண்ணல் ஃபால்ஸ் தான் ஃபஸ்ட்டு. நம்ம போகும்போது பாஸ் பண்ணி போனோம். இப்போ இங்கே பார்க் பண்ணிவிட்டு வட்டக்கண்ணலை பார்வையிடலாம் வாங்க. வண்டியிலேருந்து இறங்கும்போதே நல்ல வரவேற்பு. இப்போ இந்த அருவியில் தண்ணி கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம போய் பார்க்கலான்ட்டு கிளம்பியாச்சு. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. போயிட்டு வந்து பிஸ்கட் வரேன். அது நான் நம்புவேன். அட்டை இருக்குமா அந்த தண்ணியில்? சொல்லுங்க. தண்ணியில் அட்டை இருக்குமா பார்த்து வாங்க. தண்ணி கரை புரண்டுலாம் ஓடலை, லேசாக தான் ஓடுது. இருந்தாலும் நம்ம ரசித்து பார்க்கக்கூடிய அளவில் அந்த காட்சிகள் இருக்குது. நீங்களே பாருங்கள். சூடாக இருக்கா? கூலிங்காக இருக்கா? செம்ம கூலிங்காக இருக்குதோ. இந்த அருமையான சூழல் நம்ம இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. பாருங்கள், ஒரே பனிமூட்டம், அதில் நல்ல நீரோட அந்த சத்தமே மிக அருமையாக இருந்துச்சு. அதில் நாங்கள் சில ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். ஏன்னா இந்த அருவியில் யாரும் குளிக்க முடியாது, குளிக்க தடை பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நாங்கள் கால் நனைச்சதோட சரி. அப்படியே அதை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம அப்பர் லேக் வியூ போகிறோம். மோயர் பாயிண்ட் ரீச் ஆகிறதுக்கு முன்னாலேயே அப்பர் லேக் வியூ வந்துடுது. ஸ்டார் அப்பர் லேக் வியூ. ஆனால் என்னது இது? ஒண்ணுமே தெரியலையே. மழை பெஞ்சதுனால சரியான வியூ தெரியலை. நாங்கள் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. இந்த பயணம் முழுவதுமே நனைஞ்சிட்டே தான் போனோம். நாங்கள் இடையில அதிகமாக இருந்ததுனால ஒரு இடத்துல நின்றுட்டோம். அதுக்கான ட்ரெஸ் மேலாம் நாங்கள் சரியாக அதுக்காக தயாராக வரல. நாங்கள் திடீர்னு வந்ததுனால தொடர்ந்து இந்த மலையில் நனைஞ்சிட்டே தான் போனோம். இந்த ரோடு ஏறக்குறைய 8 கிலோமீட்ரு. ஒவ்வொரு அட்ராக்ஷனையும் கனெக்ட் பண்ணி லாஸ்ட் லேக்குக்கே வந்துடுது. இந்த ரோடு முழுவதுமே ஒன் வே தான். மோயர் பாயிண்ட் வந்துட்டோம். நிறைய கூட்டம், இங்கே நிறைய ரோட்டு கடை, ஜனங்கள் கூடி நிற்கிறத பார்க்க முடியும் உங்களால். ஆனால் மோயர் பாயிண்டில் என்ன ஒரு வியூவும் இங்கேயும் தெரிய போகிறதில்ல. இருந்தாலும் நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு ஆர்வத்தோடு உள்ளே போயிட்டோம். நிறைய பேர் அங்கே ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிறைய கேரளாவிலேருந்து நிறைய டூரிஸ்ட் வந்திருந்தாங்க. இந்த டைம் அங்கேயுமே கேரளாவுமே மழை சீசன் தான். அதே டைமில் இங்கேயும் லேசாக மழை சாரெலாம் விழுந்துகிட்டே தான் இருக்குது. ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு நல்ல இடம். நல்லா அந்த
ஒரு பைசனோட சிலை வச்சுருக்குறாங்க வெண்கலத்தில். நிறைய சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா ஜாலியாக ஓடி ஆடி விளையாடக்கூடிய ஒரு நல்ல இடமா இருந்தது. இப்படி நாங்களும் ஃபோட்டோ எடுத்துட்டோம் அதிலேருந்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒன்றுமே தெரியாது, பள்ளத்தாக்கு வியூ தான் இது. ஆனால் ஃபுல்லாக மிஸ்ட்டு இறங்கி கவர் பண்ணியிருக்குது. அதை வேணால் பார்த்து ரசிக்கலாம். நல்லா வெள்ளை கடல் மாதிரி அது இறங்கி பொங்கி வருது. ஆனால் இந்த ட்ரிப்பில் நாங்கள் ஒவ்வொன்றையுமே என்ஜாய் பண்ண தான் முடிஞ்சது. ஏன்னா நாங்கள் புதுசாக வந்ததுனால எங்களுக்கு எது எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால் பார்க்குறதெல்லாம் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். மரம், செடி, கொடி, பூ, இப்படி எல்லாமே ரசிக்கத்தக்கதாக இருந்தது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் மோயர் பாயிண்ட் போர் அடிச்சிருச்சு. சரி, அப்படியே அங்கேருந்து பாய் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்புறோம். ஃபோட்டோ எடுக்க மறந்துடாதீங்க நீங்கள் போனீங்கன்னா. வரலாறு முக்கியம் பிகிலு. ஏன் மோயர் பாயிண்ட் பேர் வச்சு அப்படியே அங்கேருந்து நாங்கள் கிளம்பி ஃபைன் ட்ரீ ஃபாரஸ்ட்டுக்கு கிளம்பிட்டோம். மறுபடியும் மழை ஆரம்பிச்சிருச்சு. அங்கேருந்து குணா கோகை போகிற வழியில் ஃபைன் ட்ரீ ஃபாரஸ்ட் இருக்குது. நாங்கள் குணா கோகெல்லாம் போக போகிறதில்ல. ஏன்னா சுபாஷ் மாதிரி கீழே விழுந்துட்டோம்னா அப்புறம் யார் காப்பாற்றுறது? அதனால தான் குணா போகல. இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும் குமார். மழை நச நசன்னு பேஞ்சிக்கிட்டே இருந்தது. கொஞ்சம் அது டிஸ்டர்பாக தான் இருந்தது. கொடையும் இல்லை, நல்ல உடையும் இல்லை. எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டம். ஃபேமிலியாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அங்கேயும் டிக்கெட் தான். இந்த இடம் நிறைய சினிமாக்களில் பார்த்துருப்பீங்க. டிக்கெட் எடுத்து உள்ளே போனோன்னு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. குதிரை சவாரி இருக்குது. நீங்கள் வீடியோ கேமரா கொண்டு வந்திருந்தால் கூட நல்ல வீடியோ எடுக்கலாம். ஆனால் மரம் உரசுற சவுண்டே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. ஒரு மரத்தோட ஒரு மரம் உரசுற சவுண்ட் உடஞ்சி விழுகிற மாதிரி பயமாக இருந்துச்சு. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம், சினிமாட்டிக் மோடில் எடுத்த மாதிரி. அதை போய் பாருங்கள் மறக்காமல். ஷார்ட்ஸில் போட்டிருப்போம். இந்த ஃபைன் ட்ரீ ஃபாரஸ்ட்டு செயற்கையாக உருவாக்கப்பட்டது தான். இது இயற்கையாக உருவானதில்லை. மழை இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த மண்ணெல்லாம் நல்லா சிவப்பு கலரில் நல்லா இருக்கும் நடக்கிறதுக்கு. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் லேசாக சேர் மாதிரி கால்லாம் விட்டுது. நடக்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது. நாங்கள் வந்ததை ஃபஸ்ட் எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கொடைக்கானல் வந்த வீடியோஸ்லாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து லேக் பார்த்துருப்பீங்க, வட்டக்கானல் ஃபால்ஸ் பார்த்துருப்பீங்க, டால்பின் நோஸ் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட்டாக இந்த ஃபைன் ட்ரீ ஃபாரஸ்ட்டு. எங்களுக்கு டைம் இல்லை, அதனால் இன்னும் நிறைய இடம் இருக்குது. இனி அடுத்த முறை வரும்போது நிறைய இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ற பிளானில் இருக்கோம். இனி அடுத்து எப்போ வருவோன்றது தெரியல. நாங்கள் வரும்போது அடுத்த வீடியோஸ் தொடர்ந்து வரோம். மக்களே, இது மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி கிடையாது. இது எங்களுடைய சொந்த அனுபவத்தை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். பார்த்துட்டு நீங்கள் நிறைய குறைகளை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எங்களை இன்னும் மெருகேற்றிக்கிறதுக்கு அதுதான் வசதியாக இருக்கும். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள், என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.